ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து லங்கோன் ஃப்ரூட் ஜூஸுங்க. இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நான். இது ஃபஸ்ட்டு இது ஜெப்டோவில் வாங்கினேங்க நான். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இது எப்படி உரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்படி வச்சு அழுத்தி எடுத்தாலே வந்துடுங்க. இந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும்தாங்க இப்போ நமக்கு தேவை. ஈஸியாக வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ இதையுமே நடுவில் பார்த்திங்கன்னா இந்த கொட்டை இருக்கவங்க இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் தேவை. நான் அகைன் இன்னொன்று உரித்து காமிக்கிறேங்க. நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது வந்துங்க லிச்சி ஃப்ரூட்டோடைய ஃபேமிலி தாங்க இது. அது லிச்சி ஃப்ரூட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்கும். ஸோ அதனுடைய ஃபேமிலி தாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஜூஸரில் போட்டுடலாங்க. இப்போ இதை உரித்து எடுத்தாச்சுங்க. தோல் தனியாக எடுத்துட்டேன், சதை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணுங்க. சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா வந்து ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த ஜூஸை இல்லை ஆட் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட லிச்சி ஃப்ரூட் ஜூஸ் மாதிரியே லங்கோன் ஃப்ரூட் ஜூஸுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.